நான் நிப்பான்னு கை காமிச்சிட்டு போகிறேன். நான் வேறு செருப்பு போட்டுன்னு வந்துட்டேன், சூடு கால் அடியுது. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ Z9 ஓட்டி ரொம்ப நாள் ஆகுது. லாஸ்ட்டாக சர்வீஸ் போய்ட்டு வந்து வண்டி எடுக்கல. அதான் நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன் இப்போது. பெட்ரோல் போடணும், ஒரு பாயிண்ட் தான் பிளிங்க் ஆகிட்டு இருக்குது. குயிக் ஷிஃப்டர் கொடுத்துருந்தா கொஞ்சம் சூப்பராக இருந்திருக்கும். இப்போ ஒரு 900 வருதுன்னு நினைக்கிறேன் குயிக் ஷிஃப்டரு. சஸ்பென்ஸ் நல்லா சாஃப்டாக இருக்குது. 390 நல்லா சாஃப்டாக இருக்குது. 390 சாஃப்டாக வைக்கலாம், ஆனால் இதில் வந்து அதே பொசிஷன் தான் இருக்குது, ஆனால் சாஃப்டாக இருக்குது. எப்போயாவது ஒரு அதான் எடுக்க முடியும். சும்மா ஆஃபீஸ் யூஸுக்கெலாம் வந்து எடுத்துன்னு போனால் வேலைக்கு ஆகாது. ஏன்னா ஃபுல்லாக அதில் குயிக் ஷிஃப்டரில் பழகிட்டு இதில் மாற்றி ஓட்டுறதுக்கு கொஞ்சம் தெரியுது. நான் ரொம்ப நாள் கழிச்சு ஓட்டுறேன் 900. டியூக்கில் குயிக் ஷிஃப்டர் ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்குல்ல, ஸோ அதை ஓட்டிகிட்டு இதில் ஸ்க்ளெட்சு நல்லா யூஸ் பண்ணி ஓட்டும் போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டைட்டாக இருக்க மாதிரி இருக்குது. பிளிங்க் ஆகிட்டே இருக்காப்புல. ப்ளஸ் இந்த டிராஃபிக்கில் வந்து எதுவுமே ஓட்டு வர முடியாது சரியா. நான் ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு தான் எடுத்து ஓட்டுறேன். சும்மா எங்கேயும் வெளியெலாம் போகல, ஆஃபீஸ் தான் போகிறேன். எக்ஸாஸ்ட்டு ஃபுல் சிஸ்டம் போட்டால் இல்லை ஸ்லிப்பான் போட்டாலே போதும்னு நினைக்கிறேன். அதே பயங்கரமாக இருக்கும். ஸ்டாக் ஒன்று எதுவும் சரியாக தெரில. இந்த ரோடு கிராஸ் பண்ணுறோன்னு பார்த்தா தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. இப்போ பார்த்துருப்பீங்க ஒருத்தர், நான் வேணும்னா தான் முறுக்குனாது. அது வந்து அவ்வளோ கேர்லெஸ்ஸாக வந்து கிராஸ் பண்ணுறது. அவங்களுக்கு மட்டும் அடிப்படாமல் ப்ளஸ் நம்மளுக்கும் வந்து தேவையில்லாமல் அடிப்படும். செலவு, டைமு எல்லாமே ஸ்பாயில் ஆகும். ஃபோன் பேசின்னு போகிறாப்போல் ஒரு சைடு ஹெல்மெட்டு. சட்டனாக ஃப்ரண்ட் பிரேக் ஆச்சார்னா லாக் ஆகி கீழே போய்வார். அப்படிலாம் ஹெல்மெட்டை போட நம்ம ஹெல்மெட்டை மேலே ஏற்றி நம்ம கீழே போகணும். இதுதான் ஒரு பிளான். ஒரு 2 நாள் முன்னாடி அப்போ தான் மிஸ் ஆனேன். ஓட்டிங் போனவர் ஹெல்மெட்டை கீழே போட்டார். டியூக்கில் போனேன், கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. இல்லைன்னா நான் ஹெல்மெட் மேலே எகிரி இருப்பேன். இவங்களோட கேர்லெஸ்னால் நம்ம தான் வந்து தேவையான பிரச்சனைக்கு வந்து உள்ளே போகிறோம்.
இதுக்கெல்லாம் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ண மாட்றாங்க. எதுக்கோ பண்ணுறாங்க. ரோடு கிராஸ் பண்ணுறது பார்த்து கிராஸ் பண்ணுங்கள், வண்டி ஓட்டும் போது ஃபோன் பேசாதீங்க. ஃபோன் பேசுனா கூட பரவாயில்ல, பின்னாடி வரவங்க யாருன்னா பார்த்து அப்படி ஒரு ஸ்லோவாக நிறுத்தி அப்படி கூட பேசலாம். அப்படிலாம் கிடையாது. குதிரைக்கு லாடம் கட்டின மாதிரி போவாங்க. 2 சைடு வர வண்டியை பார்க்க மாட்டாங்க, பின்னாடி வர வண்டி தெரியாது அவங்க கண்ணுக்கு. பார்த்தீங்களா? இந்த சைடு பார்க்கல அவர், அந்த சைடு பார்த்துருந்தா வண்டியை உள்ளேருந்தே வெளியே எடுக்கிறாப்புல வண்டியை. நம்ம பார்த்துன்னு வந்தாலும் போட்டுருவாப்புல நம்மளுக்கு அறுப்பை. பயமாக இருக்குது, வேற ஒன்று இல்லை, அதுக்கு தான் புலம்பின்னுக்கிறேன். ஆனால் இந்த வண்டி 3வது கீர்லேருந்து ஸ்லோ ஸ்பீட்லேருந்து போனாலே எதுவும் இடிக்கிற மாதிரி செயின். ஸோ காய்ஸ், நான் வீடியோ இங்கே கட் பண்ணுறேன், நான் போகும்போது கண்டினியூ பண்ணுறேன். சவுண்டு எக்ஸாஸ்ட் மாற்றணும். அந்த சவுண்டு கிடையாது. A few moments later. ஓகே காய்ஸ், கரெக்டாக 4 மணி ஆக போகுது. பெட்ரோல் வேறு போடணும், வண்டி ஒரு டிராஃபிக். ஹெல்மெட்டை லாக் பண்ணிக்கலாம். வண்டி டிராஃபிக்கில் தான் ஓட்ட முடியல, மற்றபடி ஸ்மூத்தாக தான் இருக்கா போல். இந்த சவுண்டு தான், இந்த க்ளோஸ் பண்ணும்போது வரம்போ ஒரு சவுண்டு, அவன் தான், அவனுக்காகவே ஒரு எக்ஸாஸ்ட் வாங்கி போடணும். காய்ஸ், இன்னொன்னா சூப்பர் பைக் அப்படின்னாலே நம்ம சிக்னல் நிற்கிறோம், ஏதோ ஒரு வண்டி நம்ம நார்மலாக ஓட்டுறோம். ஆனால் அந்த வண்டியில் வந்து ஹைட்டு ஜாஸ்தியாக இருக்குது, இந்த டோலில் நிற்கிற சீனே இருக்கக்கூடாது. ஃபுல்லாக ஃப்ளாட்டாக வைக்கணும், கால் தரல அப்படி தான் வச்சு நிற்கணும். இல்லைனா வந்து லைட்டாக ஸ்லிப்பானால அவ்வளோ தான், வண்டி கண்ட்ரோல் பிடிக்க முடியாது. என்னடா பண்ணுறான், நோட்டு தூக்கிக்குள்ளே போட்டு வச்சோம். ஓகே, ஸ்பீடு வேறு போடணுமா? ஸ்பீடு இருக்கா? ஸ்பீடு நிப்பான்னு கை காமிச்சிட்டு போகிறேன். அங்கே வரேன்னு சொன்னால் போகிறேன். நான் கேட்குறது என்ன கூட கேட்கல, அதுக்குள்ளே அங்கே போட்டு போகிறாரு அவர். திமிரு ஜாஸ்தி ஆகுது. ஸ்பீடு போகணும். இல்லைன்னா இங்கே போய் போட்டு போக போகிறோம். ஆனால் இவர்கிட்ட நம்ம காசு கேட்க வர மாதிரி
இதுவா 13. முறுக்க சொல்கிறா போல. ஓகே, அப்படியே பீச் ஓரமாக போகலாம். இங்கே EC1 காமிக்குதுல, எக்கனாமிக், அந்த ஸ்பீடில் போனால் மட்டும் தான் இவன் மைலேஜ் தரவன்னு சொல்லிட்டு காமிக்கிறான். ஆனால் எதுவும் தரானே, டியூக்கோட மோசம் கிடையாது. ரோட் மூடில் தான் இருக்குது, இன்னும் ஸ்போர்ட்ஸ் மூட்லாம் போடல. போட்டால் இன்னும் வேறு மாதிரி பார்ப்போம். சவுண்டு கிண்டு எல்லாம் மாறும், டார்க்கு இருக்குது எல்லாம் மாறும். டார்க்கு, பிரேக்கிங்கு, ட்ராக்ஷனு. நான் வேறு செருப்பு போட்டுன்னு வந்துட்டேன், சூடு கால் அடியுது. பட்டுன்னு செருப்பு தான் போட முடியுது ஆத்திர அவசரத்துக்கு. அப்படியே லெஃப்ட் எடுத்து பீச் ஓரமாக போயிடலாம். பீச்சு கூட கொஞ்சம் ரிஸ்க்கான ரோடு தான். ஆனால் வண்டி செம்ம ஸ்மூத்து, வாழைப்பழம் மாரி இருக்குது, வலிக்கினே போகுது. மத்திய ஆட்டோக்காரு கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தால் அட்டாக் பண்ணுறான் நம்மளை ரைட் சைடில் இருந்து. நம்ம தப்பு ஒன்று தான், மிரர் இல்லை, அது ஓகே. ஒரு ஹார்ன் அடிக்கிறது, நான் வரேங்க அப்படின்னு ஒரு சொல்கிறது எல்லாம் கிடையாது. Why it's happening like that? ஸோ அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் ரிஸ்க்கான ரோடு தான் இது, டேஞ்சரஸ் ரோடு. ஏன்னா ஆல்ரெடி ஒரு வாட்டி இந்த ரோட்டில் எனக்கு ஒரு சம்பவம் நடந்துருக்கு, ஆக்சிடெண்ட்டு. 6 தேயிலோ 3 தேயிலோ போட்டாங்க நினைக்கிறேன் 408. வண்டி வந்து தெரிஞ்சு பின்னாடி போலீஸ்காரன் வந்து லைன் கிராஸ் பண்ணுறாரு பாருங்க, அப்படியே ஒட்டிக்கினே வர்றாரு. அவர் சார் எதுவும் கேட்க முடியாதுல்ல. அப்புறம் ஃப்ளாட்டை வச்சுருக்க மாதிரி காரை இந்த மாதிரி தான் வைக்கணும். எனக்கு ஸ்க்ளெட்சு போட்டு தான் கை வலியுது. குயிக் ஷிஃப்டர் வந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டைம் வர தப்பாக காமிக்குது. வண்டியை சர்வீஸுக்கு எடுக்கிறானுங்க, காசு மட்டும் வாங்குறானுங்க, ஒரு அப்டேட் பண்ணுறது கிடையாது. 11:23 காமிக்குது டைமு. ஆனால் வண்டி செம்ம கம்ஃபர்டபுள். குறுக்க இந்த கௌசிக் வந்தா சிக்கம் செம்ம கம்ஃபர்டபுள் வண்டி. கண்ட்ரோல் வந்து ஓட்டினா தான் வரும், நம்ம அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சா வராது கண்ட்ரோல்லாம். Yes, cool buddy. இன்னும் வந்து டியூனிங்லாம் பண்ணால் பயங்கரமாக இருக்கும். டியூனிங் பண்ண தேவையில்லை, ஏன்னா 3வது கியருக்கு மேலே போக முடியாதுங்க. நீங்கள் ஸ்லோவாக ஓட்டினா 4வது கியர் அவ்வளோதான். க்ரூஸ் போனால் 5வது 6வது போகலாம். ரோடு ஓப்பன் பண்ணுறதுலாம் 6வது கியர்லாம் சான்ஸே கிடையாது. 3வது கியர் ஒரு பொண்ணை வச்சு வழிப்பறி பண்ணிருக்காங்க. ஆனால் அந்த வண்டியில் இருந்தால் நம்ம பெரிய மைனஸ் என்ன சொல்லுவோன்னா, பேக் சீட்டு தான். கல் மாதிரி இருக்கும். நீ பிளாஸ்டிக்கில் உட்காந்து கூட எதுவுமே தெரியாது, கல் மாதிரி இருக்கும். பேசஞ்சர் சீட்டுக்கு வந்து மதிப்பு கொடுக்கல. வண்டியை பார்த்துன்னு போகாம இவர். நமக்கு தான் சிக்னல் இருக்குது.
ஸோ அவ்வளோதான் காய்ஸ், வீடியோ நான் அப்படியே கட் பண்ணிக்கிறேன். சும்மா ஒரு வண்டி சும்மா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஓட்டுனது தான். போயிட்டு வந்தாச்சு. அப்படியே வீட்டுக்கு போய் நம்ம சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இன்டர்ஸ்டெல்லர் படத்துக்கு போகலான்னு இருக்கேன். நைட்டு ஈவினிங்கு பார்க்கலாம். ஸோ ஓகே காய்ஸ், சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அந்த பெல் பட்டன் அமைக்கிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க நிறைய பேர் காமிக்குது. வியூஸும் வர போக மாறுது. இப்போது என்ன கதைன்னு தெரில. பரவாயில்ல, நம்மளால் முடிஞ்சதுன்னா பண்ண முடியுமோ பண்ணலாம், பார்த்துக்கலாம். இன்றைக்கி போடலாம், நாளைக்கு போடலாம்ல வியூஸு. ஸோ ஓகே, பாய் காய்ஸ், தேங்க்யூ.